ஸோ 10th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 44 வந்து இந்த ஸ்பாட் எரர் இருக்கும். ஸோ இந்த ஸ்பாட் எரர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியானது. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருக்கும், அந்த வேர்டை மட்டும் நீங்கள் மாற்றி எழுதினா போதும், ஈஸியாக 1 மார்க் வாங்கிடலாம். ஸோ 5 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, 5 மார்க்கு. இப்போ செப்டம்பர் 2020 ஜூலை 2024 வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஸ்பாட் எரர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு செப்டம்பர் 2020 ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஐ பாட் ஆன் புக் திஸ் மார்னிங். இந்த ஆன் அப்படி வந்துருக்கல, ஆன் அப்போ வரும்னா ஏஇஐஓயு, அதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம ஆன் போடுவோம். பட் இங்கே புக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புக் அப்படிங்கிறது இந்த மார்னிங் வந்து நான் ஒரு புக்கு வாங்கினேன் அப்படிங்கிறது ஏ அப்படின்னு போட்டால் போதும். ஸோ இந்த ஆனை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஏன்னு போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு, சீதா கோஸ் டு த மார்க்கெட் எஸ்டர்டே. எஸ்டர்டே அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸு. ஸோ நேற்று அது முடிஞ்ச செயல். அப்போ இங்கே கோஸ் ப்ரெசன்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கோஸை எடுத்துகிட்டு வென்ட்டுன்னு போட்டோம்னா போதும். இப்போ சீதா வென் டு த மார்க்கெட் எஸ்டர்டே, இதை மட்டும் எடுத்தால் போதும். அடுத்தது, வி ஹவ் நாட் ஈட்டன் எனிதிங் ஃப்ரம் அ லாங் டைம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, இருந்து அப்படிங்கிற மீனிங். ஸோ இந்த இடத்துல இருந்து, லாங் டைம் அப்படிங்கிறது இருந்துங்கிற நம்ம வராது. ஸோ ஃபார் தான் வரும். அப்போ இந்த இடத்துல இந்த ஃப்ரம் எடுத்துகிட்டு ஃபார் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு, சுந்தர் இஸ் எய்தர் எ கிரிக்கெட் பிளேயர் நாட் அ ஃபுட்பால் பிளேயர். ஸோ எய்தர் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப எய்தர் வந்துச்சு அப்படின்னாவே அந்த எய்தர் எடுத்துகிட்டு நெய்தர் போட்டுருங்க. நெய்தர் போட்டோம்னா நார் போடணும். அப்போ எய்தர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல எய்தருக்கு பதிலாக நெய்தர்னு போட்டுருங்க. கிரிக்கெட் பிளேயர் நாட் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நார்னு போட்டுருங்க. ஸோ நெய்தர் நார். நெக்ஸ்ட் அஞ்சாவது, வி வாட்ச் த ஷீப்ஸ் கிரேசிங் இன் த ஃபீல்டு. ஷீப்ஸு, ஷீப் அப்படின்னாவே அது வந்து ப்ளூரல் தான். பட் இங்கே வந்து எஸ் வராது. ஸோ அதனால் எஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு எழுதினா போதும். இப்போ ஷீப்புன்னு மட்டும் எழுதினா போதும், உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். அப்போ ஈஸியாக வந்து 5 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு, மே 2022, இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ஷிப் வித் இட்ஸ் க்ரூ வேர் க்ரௌண்டு. த ஷிப் வித் இட்ஸ் க்ரூ அப்படிங்கிறது அது சிங்குலர். ஸோ சிங்குலர் வரும்பொழுது இந்த இடத்துல வேர் வரக்கூடாது, வாஸ் தான் வரணும். ஸோ அதனால் வேர் எடுத்துகிட்டு வாஸ் போடணும். ஹீ இஸ் ஆங்க்ரி அண்ட் மீ, அவன் வந்து எம் மேல் வந்து கோபமாக இருக்கான். ஸோ ஆங்க்ரி இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வித்துன்னு போடணும். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரீக்ரியேஷன். இந்த இடத்துல வெறுப்பகத்தில் எஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் எப்போ வரும், ஹீ ஷீ இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் தான் எஸ் வரும். பட் இந்த இடத்துல வந்து கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு. ஸோ அதனால இந்த இடத்துல ஹெல்ப்ஸில் வந்து எஸ் எடுத்துகிட்டு வெறும் ஹெல்ப் மட்டும் எழுதினா போதும். த போயட் அண்ட் ஆக்டர் ஆர் டெட். இப்போ இதில் வந்து இந்த போயட் அண்ட் ஆக்டர் அப்படின்னு 2 பேர் சேர்த்து சொல்லும்பொழுது அது சிங்குலராக மாறிடும். ஸோ அதனால் இந்த ஆருக்கு பதிலாக இஸ்ன்னு போடணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த போயட் அண்டு இந்த ஆக்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏ வந்துருக்கு இல்லையா, ஸோ ஏஇஐஓயு வந்தால் முன்னாடி ஆன் போடணும். அல்லது இந்த ஆக்டருங்கிறது ஜென்ரலான ஒரு வார்த்தை. ஸோ அதனால் த போட்டாலும் ரைட் தான். ஸோ ஒன்று இந்த ஆர் எடுத்துகிட்டு ஈஸ்ன்னு போடணும், அல்லது ஆக்டருக்கு முன்னாடி ஆன் அல்லது தி, ரெண்டில் எது போட்டாலும் ரைட் தான். ஸோ இந்த மாதிரி 3 சென்டென்ஸ் இருக்குது, 3ல் நீங்கள் எது எழுதினாலும் உங்களுக்கு ரைட் தான். நெக்ஸ்ட் 5th பார்த்தீங்கன்னா, ஐ லிவ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாடு. ஸோ அந்த நாடுங்கிறது பொதுவாக உள்ள ஒரு நாடு. அதனால இதுக்கு முன்னாடி யுனைடெட் அப்படிங்கிறது வரதுக்கு முன்னாடி த போட்டோம்னா போடும். ஸோ ஐ லிவ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 2022 ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஷி பேக் த கேக். ஸோ ஷி அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ள வெப்பில் வந்து கண்டிப்பாக எஸ் வந்திருக்கணும், அல்லது பக்கத்தில் உள்ள வெப் வந்து பாஸ்ட் டென்ஸாக வந்திருக்கணும். ஸோ அதனால இந்த இடத்துல பேக்ஸ்ன்னு போட்டாலும் ரைட் தான், இல்லை பேக்குன்னு போட்டாலும் ரைட் தான். ரெண்டுமே எஸ் போட்டாலும் ரைட் தான், டி போட்டாலும் ரைட் தான். ஸோ இதை மட்டும் இங்கே மாற்றினா போதும். நெக்ஸ்ட்டு, ஐ ப்ரிஃபர் காஃபி தென் டீ. டிஹெச்ஏஎன், தென் வந்தாவே அதை எடுத்துகிட்டு டூன்னு போட்டுருங்க. இது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்தாவே டூ. அதே போல் இந்த ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் பாருங்கள், ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ளூரல். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தன் அப்படிங்கிறது சிங்குலராக மாறிடும். ஸோ அதனால இந்த இடத்துல ஆர் வராது, ஆருக்கு பதிலாக இஸ்ன்னு போடணும். சப்போஸ் வேர் கொடுத்துருந்தாங்கன்னா வாஸ்ன்னு போடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் த பென் வேர் ஐ லாஸ்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேர் அப்படிங்கிறது எங்கே அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ இந்த வேர் எடுத்துகிட்டு பிச் அப்படின்னு போட்டோம்னா ரைட்டு. நெக்ஸ்ட்டு, ஷீ இஸ் பியூட்டிஃபுல் இஸ் ஷீ. கொஸ்டின் டேக்கில் சென்டென்ஸில் நெகட்டிவில் வரலைன்னா நம்ம வந்து ஆன்சர் எழுதும்போது நெகட்டிவில் எழுதணும். பட் இங்கே சென்டென்ஸில் நெகட்டிவில் கொடுக்கல. ஷீ இஸ் பியூட்டிஃபுல், அவள் அழகாக இருக்குது, அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து நம்ம ஈஸ் ஷீன்னு கொடுத்துருக்காங்க. ஈஸ் இன் சி, ஈஸ் நாட் சி அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இந்த இடத்துல ஈஸ் எடுத்துகிட்டு ஈஸ் நாட் அதை எழுதணும்னா நமக்கு ரைட்டு. நெக்ஸ்ட்டு மார்ச் 2023. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டர்ன்ட் அப் ஃபார் த செமினார். இந்த இடத்துல மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஸோ ப்ளூரல் வந்துச்சுன்னா பக்கத்தில் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஹேவ் வரணும். பட் இங்கே ஹேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹேஸ் எடுத்துகிட்டு ஹேவ்னு எழுதுனா ரைட்டு. ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ், ஆல்ரெடி சொன்னேன் பாய்ஸுங்கிறது ப்ளூரலு, பட் ஒன் ஆஃப் த பாய்ஸ்னு கொடுத்துருக்கனால அது வந்து சிங்குலராக மாறிடும். அப்போ இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக ஈஸ்ன்னு வரும்.
ஐ பாட் அண்ட் புக் திஸ் மணி, இது ஆல்ரெடி கேட்டது தான். ஸோ புக்குக்கு முன்னாடி ஏன் போடணும், ஏன் எடுத்துகிட்டு ஏன் போட்டுருங்க. ஸ்ரீனா அவாய்ட்ஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ். இப்போ ஸ்ரீனா அவாய்ட்ஸ் வெர்போட எஸ் வந்திருக்கு. ஸோ வெர்போட எஸ் வரும்பொழுது பக்கத்தில் இந்த டூ வரக்கூடாது. ஸோ அதனால் இந்த டூ எடுத்துகிட்டு ஈட்டிங் அப்படின்னு எழுதுனோம்னா ரைட்டு. நெக்ஸ்ட்டு த டீர் ரன்ஸ் ஃபாஸ்ட்லி. ஃபாஸ்ட்லி அப்படின்னு ஒரு வேர்டு கிடையாது. ஃபாஸ்ட்லி வரும்பொழுது அந்த எல்வை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்னு மட்டும் எழுதினா போதும். த டீர் ரன்ஸ் ஃபாஸ்ட், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு ஜூலை 2023. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30 liters ஆஃப் மில்க் ஆர் டூ மச் ஃபார் பாயசம். அதாவது 30 liters ஆஃப் மில்க் அப்படிங்கிறது அது சிங்குலர் தான். ஸோ அதனால இந்த இடத்துல ஆர் வராது, அதுக்கு பதிலாக ஈஸ்ன்னு போடணும். நெக்ஸ்ட்டு ஹர் கசின்ஸ் அஸ் வெல் அஸ் ஷீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். ஹர் கசின்ஸ் அஸ் வெல் அஸ் சி. ஸோ இது வந்து ப்ளூரலாக மாறிடுது. கசின்ஸ் இருக்காங்க, அவள் இருக்காங்க, ரெண்டுமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அஸ் வெல் அஸ் அப்படிங்கும்போது ரெண்டுமே சேர்த்து வரும். ஸோ ப்ளூரலாக இருக்கிறனால இந்த இடத்துல ஈஸ் வராது. இந்த ஈஸுக்கு பதிலாக நம்ம ஆர் போடணும். சப்போஸ் வாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா வேர் போடணும். மை சன் இஸ் ஃபாண்ட் டு மியூசிக். இந்த டூ ப்ரிப்போஷன் அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஆஃப்னு போடணும். மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக். சச்சின் இஸ் சீனியர் தென் டோனி. ஸோ தென் டிஹெச்ஏஎன் தென் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக டூன்னு போடணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வாஸ்கோட காமா வாஸ் அ ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் டு ரீச் இந்தியா பை சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமா வாஸ் ஏன்னு கொடுத்துருக்கலையா, அந்த ஏ எடுத்துகிட்டு த அப்படின்னு போடணும். தேன் போட்டோம்னா ரைட்டு. ஸோ ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு மார்ச் 2024. ஃபஸ்ட்டு எ எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். எர்த் அப்படிங்கிறது பொதுவாக உள்ளது. ஸோ பொதுவாக எது கொடுத்தாலும் சரி அதுக்கு முன்னாடி தான் வரணும். அதனால் இந்த ஏ எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக தேன் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு செகண்டு இட் போர்டு அவுட் சைட் நவ். ஸோ இந்த இடத்துல இந்த போர்டு அப்படின்னு இல்லையா, அந்த போர்டு எடுத்துகிட்டு ஈஸ் போரிங், இட் இஸ் போரிங் அவுட் சைட் நவ் அப்படின்னு சொல்லி எழுதினோம்னா போதும். தேர்ட் ஒன்று ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். ஸோ அது அடுத்த ஏப்ரல் தான் வரப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல கேன் பி எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வில் ஆர் ஷால், ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம எழுதுகிறோம், அது போட்டோம்னா போதும். ஃபோர்த் ஒன் ஹர் கசின்ஸ் அஸ் வெல் அஸ் ஷீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ இது ஆல்ரெடி கேட்டது தான். ஹர் கசின்ஸ் அஸ் வெல் அஸ் ஷீ. ஸோ இது வந்து ப்ளூரலாக மாறிடும். அதனால் இந்த ஈஸுக்கு பதிலாக நம்ம ஆர்னு போடணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன்று பாருங்கள். ஆஸ் வி வர் லேட் ஸோ வி அப்பாலஜைஸ்டு. ஸோ அதாவது ஆஸ் ஸோ இந்த மாதிரி ரெண்டு வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு எழுதணும்னா நமக்கு ஆன்சர் ரைட்டு. எப்படி எழுதலாம்? ஆஸ் வி வர் லேட் ஸோவை எடுத்துகிட்டு வி அப்பாலஜைஸ்ன்னு எழுதலாம். அல்லது வி வர் லேட் ஸோ வி அப்பாலஜைஸ் ஆஸ் எடுத்துகிட்டு எழுதலாம். ரெண்டில் எப்படி எழுதினாலும் ரைட் தான். அதே போல் தான் தோ பட்டு ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று தோவை எடுத்துகிட்டு எழுதணும், இல்லை பட்டு எடுத்துகிட்டு எழுதணும். ஸோ ஈஸியாக 1 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ஜூலை 2024. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரீக்ரியேஷன். ஸோ இது வந்து ஆல்ரெடி கேட்டது தான். ஹீ ஷீ இட் வந்தால் தான் வெப் பக்கத்தில் நம்ம எஸ் போடுவோம். ஸோ இந்த இடத்துல கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு. ஸோ அதனால் இந்த வெப் பக்கத்தில் எஸ் இருக்கு இல்லையா, ஹெல்ப்ஸ்னு, அந்த ஹெல்ப்ஸில் வந்து எஸ் எடுத்துகிட்டு வெறும் ஹெல்ப் மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கிரிக்கெட் இஸ் வாட்ச்டு பை மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் எ வேர்ல்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அப்படிங்கிறது பொதுவாக உள்ளது. ஸோ இந்த பொதுவாக உள்ளது வரும்பொழுது இந்த ஏ வராது, ஒரு உலகம் அப்படின்னு சொல்லாது. ஸோ த வேர்ல்டு காமனாக உள்ளதுக்கு வந்து த போடணும். ஸோ ஏ எடுத்துட்டு த போட்டால் போதும். தேர்ட் ஒன் ராஜன் ஸ்லோலி செட்டில் டவுன் இன் இஸ் ரிட்டையர் லைஃப். ஸோ ராஜன் ஸ்லோலி இந்த இடத்துல செட்டில்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு செட்டில்டு எக்ஸ்ட்ரா ஒரு டி மட்டும் போட்டால் போதும். செட்டில்டு டவுன் அப்படின்னு வரும். ஃபோர்த் ஒன் ஹேவ் எனி ஒன் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன். ஸோ யாராவது இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிங்களா, யாராவது ஒரு ஆள் தான் நம்ம கேட்குறோம். ஸோ அதனால ப்ளூரல் வந்தால் தான் ஹேவ் போடணும். ஸோ ஒரு ஆளை பற்றி கேட்கறதுனால ஹேவ் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஹேஸ்ன்னு போடணும். ஃபிஃப்த் ஒன் மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ வாஸ் குட் அட் டிராயிங் பிக்சர்ஸ். மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ ரெண்டு பேர் சேர்த்து குறிக்கிறதுனால இது வந்து ப்ளூரலாக மாறிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல வாஸுக்கு பதிலாக வேர் போடணும். ஸோ ஈஸியாக ஸ்பாட் த எரர் பொறுத்தளவுக்கு ஈஸியாக ஒரே ஒரு வேர்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஈஸியாக 1 மார்க் வாங்கிடலாம். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாருமே வந்து 5 மார்க் இதில் ஈஸியாக வாங்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பப்ளிக் கொஸ்டினில் கேட்ட கிராமர், ஆக்டிவ் ஸ்பேஸ் வேர்ஸ், ஸ்பீச்சு அண்ட் தென் பஞ்சுவேஷன் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.